வெல்கம் டு தேவ் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் எப்படி நீங்களே வீட்டில் இருந்தபடி ஃபோனில் அப்லோட் பண்ணலாங்கிற டீட்டெயில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனில் பேஜ் நம்பர் 29 இதை பற்றின தெளிவான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது என்னங்கிறத ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அதாவது தேர்வு அறிக்கை வெளியிட்ட அன்னைக்கோ அல்லது அதன் பிறகோ அதுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோகிராஃபியாக இருக்கணும். ஹைட்டு 4.5 சென்டிமீட்டர் இருக்கணும். அகலம் 3 சென்டிமீட்டர் இருக்கணும். உங்களுடைய 2 காது கழுத்து பகுதியெல்லாம் தெளிவாக தெரிகிற மாதிரி சரியான அளவில் புகைப்படம் எடுத்திருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதோட அந்த புகைப்படத்தில் கீழே தேர்வரின் பெயர், அதாவது யார் அப்ளிகேண்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட பேர் இருக்கணும். புகைப்படம் எடுக்கப்பட்ட தேதி, அந்த தேதியும் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதோட ஹைட்டு வெயிட்லாம் ஓகே. அதுக்கப்புறம் 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே photograph.jpg அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் அதை நீங்கள் சேமித்து அதை பதிவேற்றம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் செல்ஃபீஸ் எடுக்கக்கூடாது. அப்புறம் நகல் எடுக்கப்பட்ட, அதாவது ஜெராக்ஸ் புகைப்படங்கள், அப்புறம் உங்கள் குடும்ப ஃபேமிலி ஃபங்க்ஷன்லேயோ இல்லை தளத்துலேயோ எடுக்கப்பட்ட ஃபோட்டோலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அப்படியெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி உங்களுடைய சிக்னேச்சரும் ஒரு வெள்ளைத்தாளில் 6 சென்டிமீட்டர் அகலம் 2 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட கட்டம் வரைந்து அதில் இருக்கணும். ஒன்று ப்ளூ கலர் அல்லது பிளாக் கலர் இங்கை யூஸ் பண்ணி நீங்கள் கையொப்பமிட்டிருக்கணும். அது 200 dpi இருக்கணும். உங்களுக்கு அதுவும் 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே signature.jpg அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணுங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சொல்லியிருந்தாங்க. இதை எப்படி நீங்களே பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். உங்களுடைய கூகுள் குரோமில் டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோ கம்ப்ரஸர் அப்படிங்கிறத டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு வர லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிடணுன்னா இதில் ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க. கீழே வரும்போது உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆட்டோ கம்ப்ரஸ் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கும். 2வது ஆப்ஷன் உங்களோட இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணிக்கும் சேர்த்து. 3வது நீங்கள் சப்போஸ் பெரிய ஃபோட்டோவாக இருந்துச்சுன்னா அதை கிராப் பண்ணிக்கும், இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணிக்கும், கம்ப்ரஸ் பண்ணிக்கவும் செய்யும். இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் செகண்ட் ஒன் சூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய இன்ஃபர்மேஷன் நான் இது பண்ணி ஆட்டோ கம்ப்ரஸ் பண்ணுற மாதிரி அதை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய நேம் கேட்கும். கீழே அப்படி வந்தீங்கன்னா சூஸ் ஃபோட்டோ கொடுத்து உங்களுடைய ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய நேமும் ஃபோட்டோ எடுத்த தேதியும் கொடுத்து ஜென்ரேட் ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான சைஸில் உங்களுடைய ஃபோட்டோ வித் நேமு, என்னைக்கு எடுத்தீங்க அப்படிங்கிற தேதியையும் சேர்த்து அழகாக உங்களுக்கு என்ன கம்ப்ரஸரில் வேணுமோ ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்சைட்டே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். இதை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய சிக்னேச்சர் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி சிக்னேச்சர் கம்ப்ரஸர் அப்படிங்கிறத டைப் பண்ணி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுலேயும் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. இதில் எந்த ஆப்ஷனும் இல்லை, டேரெக்டாகவே போய்ட்டு நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் ஒரு பேப்பரில் சிக்னேச்சர் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கையெழுத்து போட்டு வச்சுருக்கணும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோ கம்ப்ரஸ் பண்ணி அதுவே அழகான ஃபார்மேட்டில் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி கொண்டு வந்துடும். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.